सदा शिव शंभो शंकर चरणं मे तव चरणयुगम् ईश गिरीश नरेश परेश महेश बिलेश यभूषण भो सांब सदा शिव शंभो शंकर. யார் நீங்கள்? எதுக்கு வந்தீங்க? பால சன்னியாசிகள் யோகீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். ஏன் பிரச்சனை குறி கேட்கவா இல்ல தரிசனம் பண்ணிக்கிட்டு போகத்தானா? எதுவானால் என்ன, இரண்டிற்கும் வித்தியாசம்? ஆஹா, ஒண்ணுமில்ல. பிரச்சனைக்குரியா இருந்தா நாங்களே சொல்றோம், தரிசனத்துக்கான உள்ள அனுப்புறோம். தரிசனத்துக்கு கோயந்தா கோயந்த. ஆம்பளையா பொம்பளையா தெரியலையே. ஆஹா, ஆண்களே. இவங்களை இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? என் கூட வாங்க, தரிசனம் செய்யலாம். இதோ பாருங்க, இது துளசி மாலை தானே? ஏன் பயப்படுறீங்க? நானும் உங்களை போல பொம்பளை தான். பொம்பளைங்க விஷயம் அவ்வளவு கூட தெரிஞ்சுக்க மாட்டேனா? உங்களுக்கு ஒரு பயமும் வேண்டாம். நிஜத்தை சொல்லுங்க, நீங்க யார்? இங்க எதுக்கு வந்தீங்க? அம்மா, எங்களுக்கு நீதான் கதி. எந்த ஆபத்தும் ஏற்படாம காப்பாத்தணும். அதுக்குத்தானே உங்களை இங்க கொண்டு வந்தேன். இவர்கள் மகாராஜா குமாரத்தி சியாமலா தேவி. நான் இவங்க தோழி ஹேமான்னு பேரு. இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு எங்க ராஜாவுக்கு தரிசனம் கொடுக்கல. ஆமா, அத பத்தி குருதேவரை கேட்கணும், அவ்வளவுதானே? ஆமா, இந்த ஒரு சின்ன சகாயம். ஒண்ணு என்ன, வேண்டியதெல்லாம் செய்யறேன். நாம எல்லாம் ஒண்ணுதானே. இங்கே இருங்க, நான் போய் குருதேவர் சௌரியம் பார்த்துக்கிட்டு வரேன். ராஜகுமாரி சியாமலா தேவி. ராஜகுமாரியா? தோழியோட பாலசன்யாசி விஷயத்துல தரிசனத்துக்கு வந்திருக்காங்க. தரிசனத்திற்கா? எந்த தரிசனத்திற்கா? நிஜமாகவா? நான் என்ன செய்ய வேண்டும் பொன்னம்மா? என்ன இப்படி பயப்படுறீங்களே? இதுக்கு தானே இந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன இன்னும் வர காணுமே? அதோ வராப்புல இருக்கு. வாங்க, குருதேவர் கிட்ட சொல்லிட்டேன். வாங்க வாங்க. குருதேவா, இவங்களே அந்த பாலசன்யாசிகள். தயவு பண்ணுங்க. விவாக பிராப்திரஸ்து, சுகி பவ. இந்த வைராக்கியம் எப்படி வந்ததோ? யோகீஸ்வரா, நம் நண்பருக்கு விவாகம் என்றாலே வெறுப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்கவில்லை. வெறும் அஜ்ஞானம். மகாத்மா, ஆறறிவு படைத்த மனிதர்களானதால்
அந்த சுதந்திரம் கூட இல்லையா? சுதந்திரமா? ஜெய் சியாமளா, தனி ஒருவன் சுதந்திரம் கவனித்தால் ஜெகத்தின் கதி சிருஷ்டி வளர்ச்சி இல்லாமல் போய்விடுமே. ஏ சியாமளா, இருந்ததா சந்தேகம்? என்ன சொல்கிறீர்கள் மகாத்மா? இப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை. அவசரம் ஒன்றும் இல்லை, நன்றாக யோசித்து சொல். உத்தரவு வாங்கிக்கலாமா? நமஸ்காரம் பண்ணி குருநாதர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு போங்க. மாய வேஷக்காரி வஞ்சகி, என் தவத்தை குலைக்க வந்தீர்கள். என்ன துணிச்சல் உங்களுக்கு? ஜெய் சியாமளா, என்னை மோசம் செய்யத்தானே இந்த கபட வேஷம். என்ன செய்கிறேன் பார். எங்க என் கமண்டலம்? சுவாமி சுவாமி, மன்னிச்சிடுங்க. குருதேவா, அவளை தெரியாம செய்துட்டாங்க. மகாத்மா, மன்னித்து விடுங்கள். ஜெய் சியாமளா. சுவாமி, சபிக்க வேண்டாம். இவர்கள் ராஜகுமாரி. பிறருக்கு தெரியாமல் இவ்விடம் வருவதற்கு இந்த வேஷம் போடும்படி வந்தது. அதற்காகவே தவிர மகாத்மா, தங்களை வஞ்சிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை. மன்னித்துடுங்கள் சுவாமி. ஜெய் சியாமளாம்பிகை. ராஜகுமாரி, அபயமளித்தேன். எழுந்திரு. நீ எங்க போற? ஐயோ, எங்கேயும் அழைத்து போகிறாருமா. மகாத்மா, தங்கள் அனுகிரகத்தால். இல்லை, அன்பினால் என்று சொல். சியாமளா, இதெல்லாம் காதலின் பல பெயர்கள். தங்கள் இஷ்டம் சுவாமி. தங்களால் நான் புனிதமடைந்தேன், பாக்கியசாலியானேன். சியாமளா, உன்னால் நான் கீர்த்திசாலியானேன், சரித்திர புகழடைந்தேன். என் மனக்காதலின் சாட்சியாக இதோ இந்த மாலையை உனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். புண்ணியவதினா, இது என் மாலை போலவே இருக்கிறதே. போல என்ன, உன் மாலையே தான். உன் பிதா படும் வேதனை எல்லாம் இதற்காகத்தான். ஆமாம், ஆனா இந்த மாலை எங்கிருந்து வந்தது, எப்படி கிடைத்தது என்று கேட்டால் என்ன சமாதானம் சொல்வது? வேண்டாம், தங்களிடமே இருக்கட்டும். பரவாயில்லை, நான் கொடுத்துதான் சொல்லாமே. வேண்டாம், சந்தேகத்துக்கு இடம் கொடுப்பானே, சமாதானம் சொல்வானே. இல்லை, வேண்டாம் வேண்டாம். இதெல்லாம் வேஷமா? ஹேமா, சப்தம் படாதே. எல்லாம் வேஷமே, உனக்காக போட்ட வேஷமே. எனக்காகவா? யார் நீங்கள்? ராஜகுமாரனே. சியாமளா, உன் பிதாவுக்கும் என் தந்தைக்கும் பரம விரோதம். அந்த விரோதத்தை மீறி நின்றது உன்னை காண வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும். அதனால் அர்ஜுனனை போல் சன்னியாசி வேஷம் போடும்படி நேரிட்டது. மன்னித்து விடு. என்ன மனோகரா? ஆம் சியாமளா,